வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு தரமான சிறப்பான ஒரு ஃபேண்டசி திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு திரைப்படம் கிடையாது, 8 திரைப்படம். ஆமாங்க, இது ஒரு பெரிய சீரீஸ்னே சொல்லலாம். இந்த பெரிய சீரீஸோட பேர் ஹாரி பாட்டர். எஸ், ஹாரி பாட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் வந்து புத்தகங்கள் படிக்கிறத ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா இந்த ஹாரி கிட்டத்தட்ட 8 பகுதிகளாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இவங்க எழுதினது என்னவோ 7 புத்தகம் தான். இதோட 7வது புத்தகத்தை 2 பகுதிகளாக வந்து படமாக்கியிருக்காங்க. இந்த மொத்த 8 திரைப்படங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.7 பில்லியன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 புத்தகங்களையும் எழுதிய ஜே.கே. ரவுலிங்ன்றவங்க கிட்டத்தட்ட பில்லியனர் ஸ்டேட்டஸ்க்கே வந்து இந்த புத்தகங்கள் மூலிமா வந்து ரீச் ஆனாங்க. இருந்தாலும் அந்த பில்லியனர் ஸ்டேட்டஸை அவங்க இழந்துட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க சம்பாதிச்ச சம்பாதியத்தை தானமாக நிறைய பேருக்கு கொடுத்தனால அவங்க அந்த ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திரைப்படம் தான் இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ். அந்த ஹாரி பாட்டர் சீரிஸோட முதல் பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு வயசான ஒரு நைட்டில் வந்து நடந்து வராரு. அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டரை வச்சு அங்கேருந்து ஸ்ட்ரீட் லைட்ஸில் இருக்க லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து அவரோட லைட்டரில் வந்து இது பண்ணிடுறாரு. ப்ரொஃபஸர் நீங்கள் எங்கே இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பார்த்தா அங்கே இருந்த ஒரு பூனை அப்படியே ஒரு லேடியாக மாறுறாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக இருக்கிறவர் வந்து ஒரு குழந்தையே கொடுக்குறாரு. அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த கேட் லேடி வந்து இவங்களை கேட் லேடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 8 பகுதியிலையும் வருவாங்க. அதனால் நம்ம ஒரு கோட் வேர்டோடவே போவோம், ஓகேங்களா? ஸோ இந்த வயசானவர் பேர் பார்த்திங்கன்னா டம்பிள்டோர் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆள் அப்படின்னு வச்சுப்போம். அந்த டம்பிள்டோரை வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகும்போது அந்த லேடி சொல்கிறாங்க, ஏன் இந்த குழந்தை இங்கே வைக்கணும், இவன் வந்து டெஸ்டின் டு பி அ கிரேட் மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவனோட கடைசி குடும்பம் இவங்க தான். ஸோ இந்த குடும்பத்தில் தான் இவன் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு அங்கே ஒரு லெட்டரும் வச்சிடறாங்க. அந்த வாட்ச்மேனும் ரொம்ப அழுகுறாரு. ஆனால் அந்த வாட்ச்மேன் கிட்ட டம்பிள்டோர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கடைசி கிடையாது. டைட்டில் போட்டு முடித்த உடனே ஒரு சில வருடங்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து இவர் தான். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர். இவர் வந்து இவங்களோட ஆண்டோட வீட்டில் தான் வந்து வளர்றாரு. வேண்டாத குழந்தையாக வந்து இங்கே வளர்க்கப்படுறாரு. அதனால் வந்து எல்லாம் திட்டுகளுக்கும் தண்டைகளுக்கும் ஒரு வாய்ந்த ஒரு குழந்தையாக மாறிடுறாரு. இவர் வந்து படிக்கட்டு கீழே தான் வந்து வளரவும் செய்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட வாரிசு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள். அதனால் எல்லோரும் ஜூக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஜூக்கு கிளம்பி வராங்க. அங்கே வந்து ரெப்டைல் பார்க்குன்னு இருக்குது. ரெப்டைல் பார்க்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பல்லிகள், பாம்புகள் அதெல்லாம் இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த பாம்பு நவரவே மாட்டேங்குது. இந்த ஃபேமிலி வந்து அப்படியே கத்துறாங்க, ஆனால் நவரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சாரி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியல அப்படின்ற பேசி நிற்கும்போது அந்த பாம்பு வந்து நம்ம ஹீரோ பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்குது. எனக்கும் தெரியும் நான் தனியாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த பாம்பு எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு. நவுந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த அவங்க ஆண்டோட பையன் வந்து அந்த பாம்பு நவரதை பார்த்து டமால் வந்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, பாரு பாம்பு நவுறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவப்பட்ட ஹீரோ ஏதோ முறைச்சி பார்த்த உடனே அந்த நடுவில் இருந்த கண்ணாடி மறைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம குண்டு பையன் வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அதாவது அந்த பாம்பு இருந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அந்த பாம்பும் அப்படியே நவர ஆரம்பிக்குது. நவந்த பாம்பு சும்மா இல்லாமல் அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா இல்லை இனிட்டேன் அப்படின்றாரு. அப்படி சொல்லிவிட்டு அந்த பாம்பு அங்கே தப்பிச்சு போகுது. அதே டைமில் நம்ம குண்டு தம்பி வெளியே வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா அந்த மறைஞ்ச கண்ணாடி திருப்பி அங்கேயே வந்துருச்சு. ஐயோ, அந்த பையன் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாப்புல. நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. இதை வந்து அவங்க அப்பா பார்த்துடுறாரு. பார்த்து செம்மடிறாரு நம்ம ஹீரோவை. அடித்து என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இது மேஜிக்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட கபோர்டுக்குள்ளே அவரை தள்ளி பூட்டிடுறாங்க. பூட்டி முடிச்சிட்ட உடனே அடுத்த சீன்லேயே ஒரு அவுல் வந்து பறந்து வந்து ஒரு லெட்டரை வந்து அந்த வீட்டுக்குள்ளே போட்டுட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே வந்து திருப்பி அடுத்த நாள் வந்து அந்த பையன் வந்து இந்த குண்டு பையன் வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு நிற்கிறேன். எல்லா ஃபோட்டோலாம் எடுக்கும்போது ஹாரி பாட்டர் கேட்குறாரு, நானும் இதே மாதிரி யூனிஃபார்ம் போடணுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ இதெல்லாம் கிடையாது, நீ வந்து ஸ்டேட் ஸ்கூலுக்கு தான் போகிற. அதாவது வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து ஸ்டேட் ஸ்கூலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகிற அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு யூனிஃபார்ம்லாம் இல்லையன்னும் போது அவன் வந்து என் பையனோட பழைய யூனிஃபார்ம் அது நீ போட்டுக்கோ அப்படின்றாங்க. அதே டைமில் ஒரு போஸ்ட் வருது. போய் போஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தட்டி விட்றாங்க. ஹீரோ போயிட்டு அந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஹாரி பாட்டர்ன்ற பேர்லேயே வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கபோர்ட் அண்டர் த ஸ்டேர் அப்படின்ற போட்டிருப்பாங்க. அதாவது வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டேட் ஸ்கேல் தான் அந்த கபோர்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அதை தெளிவாக அந்த லெட்டரில் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து ஹார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு இந்த லெட்டரை வந்து நம்ம ஹீரோ படிக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம குண்டு பையன் அதை பிடின்னு போயிட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். திருப்பி பார்க்கும்போது இந்த ஹார்வர்டோட
சீலை பார்த்த உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த அங்கிள் வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, அதை கிழிச்சு போட்டுறாரு. திருப்பியும் வந்து 2-3 அவுல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லெட்டர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த அங்கிள் வந்து பிடிச்சி கிழிச்சிக்கிட்டே இருக்காரு. கிழிச்சாலும் திருப்பி திருப்பி வந்து அந்த அவுல்லாம் வந்து நிறைய லெட்டர்ஸை போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்டில் வந்து எல்லாத்தையும் அவர் கிழிச்சு முடிச்சிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சந்தோஷமாக உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காரு. ஏன்னு கேட்டால் வந்து அது சண்டேவா, அன்றைக்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னால ஒரு லெட்டர் கூட இன்றைக்கி வராதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்காரு மனுஷன். திடீர்னு வீடே கட 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 கடன்னு அதிருது. என்னன்னு பார்த்தா வீட்டோட அந்த சிம்னி இருக்கும்ல, அந்த சிம்னி வழியாகவே பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து குவியுது. நம்ம ஹாரி பாட்டர் டக்குன்னு அதுலேருந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு அதில் படிக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த அங்கிள் வந்து பிடிச்சி இந்த லெட்டரில் நீ படிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் லாக்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த அந்த ஓட்டக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லெட்டர் வந்து வீட்டுக்குள்ளே வந்தபடி இருக்கும். அந்த அங்கிள் வந்து காண்டாகி நம்ம ரொம்ப தூரத்து தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு டொக்கு ஐலாண்டில் போயிட்டு உட்காந்துறாரு, ஒரு டொக்கு வீட்டுக்குள்ளே. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து நம்ம ஹாரி பாட்டர் தரையில் உட்காந்துன்னு அந்த அழுக்கில் வந்து பர்த்டே கேக்கு வந்து வரைஞ்சிருக்காரு. அதாவது வந்து அன்றைக்கி ஹாரி பாட்டருக்கு பர்த்டேவாம். கரெக்டாக 12 மணி வந்தோடனே நம்ம ஹாரி பாட்டரை ஊன்னு ஊதி விஷ் பண்ணிக்கிறாரு. விஷ் பண்ணால் திடீர்னு அந்த டோரு கதவு டம்மு டம்மு டம் டம் டம்மு டம்மு டம் டம் தட்டி டமால்னு பார்த்தா நம்ம ஹாக்வார்டர் வாட்ச்மேன் வந்து உள்ளே வராரு. வந்து என்ன ஹாரி பாட்டர் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்றலாம் பேசிவிட்டு அந்த அங்கிள் வந்து மரியாதையாக வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு கன் எடுத்து காட்டாரு. அந்த கன்று கையிலேயே வளைச்சி போடுறாரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு நம்ம வாட்ச்மேனு. அப்படியே போயிட்டு ஹாரி பாட்டர் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறாரு. அதாவது நம்ம ஆள் வந்து இப்போ தான் 11 இயர்ஸ் ஓல்ட் ஆகுறாரு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பி அந்த அவுல் கொண்டு வந்த லெட்டரையே நம்ம ஆள் திருப்பி கொடுத்து ஹாரி பாட்டரும் அதை பிரித்து படிக்கிறாரு. பிரித்து படிக்கும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ஹார்வர்ட் அகாடமியில் வந்து அக்செப்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் போட்டிருக்கேன். ஆனால் அந்த அங்கிள் வந்து நான் வந்து இந்த பையனை வந்து அந்த மேஜிக் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான்லாம் அனுப்ப மாட்டேன், நான் வந்து இவன் வந்து விசார்ட் ஆகிறதுக்கெலாம் வந்து நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து என் தங்கச்சி போன இடத்துக்கே வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த பையனோட ஹீரோவோட ஆண்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து கேட்குறேன் என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் தங்கச்சி தான் வந்து விசார்ட்டு, அவளுக்கும் இதே மாதிரி லெட்டர் வந்தது, அவள் போன அதே இடத்துக்கு நான் உன்னை அனுப்ப மாட்டோம், அவள் தான் வந்து கிரேட்டஸ்ட்டு விச்சு அப்படின்லாம் வந்து அந்த ஆண்டி வந்து ஹாரி பாட்டர் கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்ததாக சொல்லுவாங்க. உடனே அதை கேட்ட வாட்ச்மேன் என்னது த கிரேட் ஹாரி பாட்டர் வந்து உங்களோட அப்பா அம்மா வந்து கார் ஆக்சிடென்ட்டில் சாகத்தா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வேறு ஒரு முறையில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றத தான் வாட்ச்மேன் இந்த இடத்துல சொல்கிறாரு. இல்லை நாங்கள் வந்து இந்த பையனை வந்து விசார்ட் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோன்றதை வந்து இந்த அங்கிளும் ஆண்ட்டியும் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த கேப்பில் வந்து வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டருக்கு வந்து ஒரு பர்த்டே கேக் வந்து கொடுத்துருப்பாரு அவரே செஞ்சு. அதை இவர் சைடு கேப்பில் இந்த குண்டு பையன் தூக்கி முச்சுக்குன்னு சாப்பிட்டு வைப்பான். இதை பார்த்த வாட்ச்மேன் காண்டாயி டக்குன்னு அவனுக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணி வேலை வர வச்சுறாங்க. அவள் தான் ஒரே கலவரமாக அந்த இடமே ஒரே ஊன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்து நம்ம வாட்ச்மேனு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ வரன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஆளும் பார்த்தாரு, சரி நம்மளும் கிளம்புன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கூடயே நம்ம ஹாரி பாட்டரும் கிளம்பி போயிடறாங்க. ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது வந்து அந்த லெட்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரும்போது என்னென்னலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு லண்டனை சுற்றி வராங்க. ஹாரி பாட்டர் கேட்குறாரு, இவரில் சொல்கிற விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா லண்டனில் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே தேடணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபேமஸ் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச்மேன் சொன்ன உடனே எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகி ஹாரி பாட்டர் நான் உங்களை மீட் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஸரையும் வந்து நம்ம வாட்ச்மேன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து நம்ம வாட்ச்மேன் வந்து ஹாரி பாட்டர் கேட்டுப்பேன். ஆனால் வந்து கை கொடுக்கலன்னு பார்த்தா டக்குன்னு அந்த ப்ரொஃபஸர் வந்து கை கொடுக்காம கம்னு நின்றுவார். ஏன்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே வந்து போகும்போது ஹாரி வந்து நம்ம வாட்ச்மேன்கிட்ட கேட்குறான், ஏன் வந்து எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றி நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவத்தில் டங்குன்னு தட்டினா அந்த இடத்துல வந்து செவர்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்வே உருவாகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து இவங்க அந்த ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு, இந்த வேண்டு எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லிட்டு வருது. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹாரி பாட்டர் கேட்குறான், என்கிட்ட காசே இல்லை, எப்படி நான் எல்லாம் வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆள் வந்து அங்கே ஒரு பேங்க் இருக்குது பாரு, அங்கே போய் வாங்கலாம், அதுதான் மோஸ்ட் சேஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காப்ளின்ஸாக உட்காந்துருக்கு. காப்ளின்லாம் உட்காந்த உடனே நம்ம ஆள் ஸ்ட்ரைட்டாக அந்த பெரிய காப்ளின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹாரி பாட்டர் வந்து வித்ரா பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்து காட்டுறாப்புல. அது கூட ஒரு லெட்டரும் கொடுக்குறானுங்க. ஒரு லெட்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து டாப் சீக்ரெட்னு போட்டிருக்கு.
சரி ஓகே அப்படின்னு அந்த சாவி எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு வால்ட்டுக்கு போகிறாங்க. வால்ட்டில் போனால் எக்கச்சக்க கோல்ட் காயின்ஸ். உடனே நம்ம வாட்ச்மேனு, உங்கள் அப்பா அம்மா ஒன்று ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொன்னார். என்னடா ரஜினி பட கதை மாதிரி இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சாங்க. உடனே வந்து அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர் ஒன்று கொடுத்தாப்புல, அந்த லெட்டர் இருக்கிற இடத்துக்கு திருப்பி போய்ட்டு இன்னொரு மெட்டீரியலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து இவங்க கிளம்பி போகிறாங்க. போகும்போது வந்து நம்ம ஹாரி பாட்டர் எல்லாத்தையும் வாங்கி முடிக்கிறாரு. இன்னும் வந்து வேண்டோ மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உடனே வந்து இவரும் வந்து ஒரு காரையே காட்டுறாரு. அந்த கார்டை பார்த்திங்கன்னா 382 பிசிலேருந்து இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். அடேங்கப்பா 382 பிசியா? அந்த இடத்துக்கு வந்து வேண்ட் வாங்கலான்னு போகிறாரு. போயிட்டு நம்ம ஹாரி பாட்டரும் ஹலோ ஹலோன்னு சொல்கிறாங்க. ஒரு வயசானவர் வர்றாரு. வந்து ஓ மிஸ்டர் ஹாரி பாட்டர், உன்னை பார்த்ததில் நான் சந்தோஷம் அப்படின்றாப்புல. நேற்று தான் இருந்துச்சு உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு வேண்டு வாங்கினாங்க, இப்போ நீ வந்திருக்க அப்படின்றாரு. அப்புறம் 2-3 வேண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வேண்டெலாம் வந்து ஹாரி பாட்டருக்கு செட் ஆகாமல் போகுது. உடனே வந்து அவர் வந்து ஒரு யோசிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு வேண்டை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாரு. அது கொடுத்த உடனே அப்படியே பேக்ரவுண்ட்லாம் மாறி அப்படியே பிஜிஎம்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேண்டில் வந்து ஃபீனிக்ஸோட பறவையோட ஒரு இறகு இருக்கான். அந்த இறகுல தான் பார்த்திங்கன்னா இந்த வேண்டை செஞ்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸ் பறவை இன்னொரு ஒரு இறகு போடுது. அந்த இறகுல தான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வேண்டு செஞ்சுருந்தாங்களாம். அந்த வேண்டு மூலியமாக தான் ஹாரி பாட்டரோட நெத்தியில் இருக்க அந்த மார்க்குக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அடப்பாவிங்களா, எந்த ஒரு ட்விஸ்ட்டு எங்கடா சொல்கிறீங்கிற மாதிரி இருந்தது. சரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த வேண்டு வாங்கி முடிக்கிறாங்க. வேண்டு வாங்கி முடித்த உடனே டக்குன்னு டோரில் ஒரு நாக் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச்மேன் வந்து ஹாரி பாட்டருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுல் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு, ஒரு வெள்ளை கலர் அவுலை. ஏன்னா வந்து ஒரு ரேட்டோ இல்லை ஒரு ஃப்ராகோ இல்லைனா வந்து ஒரு அவுலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து வாட்ச்மேன் வந்து இவன் பர்த்டேக்காக ஒரு அவுலை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டவொடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லண்டனோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஆள் வந்து வாட்ச்மேன் வந்து டிக்கெட்டை வந்து கொடுக்குறாப்புல ஹாரி பாட்டர்கிட்ட. ஹாரி பாட்டர் இந்த உன்னோட டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ஹாரி பாட்டர் அதை வாங்கி பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வாட்ச்மேன் வந்து எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் வந்து கிளம்பணும், டபுள் டோர் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது வாட்ச்மேன் ஓகே அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை பார்த்துட்டே இருக்கும்போது டிக்கெட்டில் வந்து 9:45 வந்து போட்டிருக்கோம். 9:45 பிளாட்ஃபார்மா? டக்குன்னு ஹாரி பாட்டர் அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம வாட்ச்மேன் காணாம போயிடுவார். ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் நம்ம ஆள் வந்து சுற்றி வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஒரு டிடிஆரை போய் கேட்பாங்க, எங்கங்க இந்த மாதிரி 9:45 பிளாட்ஃபார்ம் வந்து என்னை பார்த்தா நக்கலாகுதா உனக்கு அச்சிரும் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டி அமுச்சு விட்றாங்க. கரெக்டாக அதே டைமில் ஒரு ஃபேமிலி வந்து சீக்கிரம் வாங்க 9:45 பிளாட்ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரும்போது அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடியே போகிறாரு. போனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அந்த பில்லருக்குள்ளே புசுக்குன்னு போயின்னு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் போயிட்டு நானும் அதுக்குள்ளே போனேன், எப்படி போனேன், அந்த லேடி வந்து சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போப்பா அப்படின்னுடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இவனும் உள்ளே போயிடுவாங்க. போனால் இன்னொரு ஒரு போர்ட்டலுக்குள்ளே போய் இன்னொரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு அங்கே பார்த்தா ஒரு பழைய காலத்து ஒரு ஹாக்வர்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்குது. அந்த ட்ரெயின் அப்படியே கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்குது. அந்த போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபேமிலி வந்தாங்கள்ல, அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு பையன் தான் பார்த்திங்கன்னா அந்த ரான் வீஸ்லி. இவன் தான் வந்து செகண்ட் ஹீரோ. இந்த செகண்ட் ஹீரோ வந்து ஹாரி பாட்டர் சொல்லலாம், டே ட்ரெயினில் வந்து எங்கேயுமே இடம் இல்லை, நானும் இங்கேயே இருந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது வாடா இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அங்கே சாக்லேட்டை விற்பாங்க. இவங்களும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுனே இருக்கும்போது அப்போ தான் வந்து தேர்ட் என்ட்ரி. இவங்க தான் பார்த்திங்கன்னா ஹெர்மாயினி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கேரக்டர் சொல்லலாம், இல்லை ஹீரோயின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹெர்மாயினி வராங்க. ஸோ இந்த ட்ரையோ தான் பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக, இந்த படம் சீரியஸ் ஃபுல்லாக வருவாங்க. ஹெர்மாயினி வந்துட்டு கரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரான் வந்து மேஜிக் பண்ணுறேன், இந்த எலியை வந்து நான் எல்லோவாக காட்டுறேன் பாரு அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணுவான். ஆனால் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகுது. உடனே வந்து ஹெர்மாயினி நான் இப்போ மேஜிக் பண்ணுறேன் பாருன்னு ஒரு மேஜிக் பண்ணுவான். நம்ம ஹீரோவோட கண்ணாடி, அந்த மூக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கும். அந்த மூக்கு உட்கார்ற இடத்துல அந்த இது வந்து ரிப்பேர் பண்ணி காட்டுவான். வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே வந்து பார்த்தியா நான் இப்போ தான் மேஜிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, நம்ம வந்து ஹாக்வர்டை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி சொல்லிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக அவங்க சொல்லி போய் கொஞ்ச நேரத்துலேயே இந்த இருட்டிட்டு தான் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஹாக்வர்டில் வந்து லேண்ட் ஆகிடுது. லேண்ட் ஆனோடனே எல்லோரும் இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து வாங்க போட்டில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போட்டு வந்து கரெக்டாக வந்து ஒரு பெரிய கேஸில் நோக்கி போயிட்டுருக்கு. இதுதான் ஹாக்வர்ட். உள்ளே போனவுடனே வந்து ஒரு லைனாக ஒரு படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்காங்க. அங்கே ஏறும்போது ஒரு டீச்சர் வந்து வெல்கம் டு ஹாக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே தான் வந்து படிக்க போகிறீங்க, உங்களுக்கான ஒரு வெல்கம் செரமோனியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஹவுஸ் கீழே தான் வந்து அசைன் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஹவுஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் கீழே தான் நம்ம வந்து இருப்போம். கிரிஃபண்டோ, ஸ்லிந்தரின் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவுஸ் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து இங்கே
இந்த கோல்டன் ஹேர் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் வந்து படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் போல இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், இது உண்மை தான் போல இருக்குது, ஹாரி பாட்டர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஹாரி பாட்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் அவன் கொஞ்சம் நக்கலாக பேசுகிறதுனால பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு ராப்பில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே கரெக்டாக அதே டைமில் டீச்சர் வந்துட்டு எஸ் நம்ம ரெடி ஆகிட்டோம் வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த டைனிங் ஹாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹால் வந்து எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து மேலே பார்த்தா அந்த சீலிங் வந்து நைட்டு மாதிரி தெரியுது. இதுவுமே மேஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதை பற்றி நான் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அங்கே போய் அப்படியே கும்பலாக நிற்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் வச்சுருக்காங்க. கேப்பு கிட்டே போய் அந்த டீச்சர் நின்ன உடனே அந்த பெரிய தாடி வச்சுருக்காருல இந்த டம்பிள் டோர்ன்றவர், அவர் வந்து 2 வார்த்தை பேசுவார்னு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே டம்பிள் டோர் இருந்து இந்த பெரிய வெளியே இருக்க அந்த ஃபாரஸ்ட்டும் சரி, நம்ம ஸ்கூலில் இருக்க இந்த காரிடாரும் சரி, இந்த ரூமும் சரி, நீங்கள் யாரும் ரீச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான டெத் வந்து உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு உடனே நம்ம டீச்சர் வந்து சரி நான் இப்போ வந்து கூப்பிட்றேன், நம்ம டீச்சரை வந்து நான் இப்போ நேம்ஸை வந்து கூப்பிட்றேன், அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்களாம் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்க தொலையில் தொப்பி வச்சோன்னே அந்த கேப் வந்து பேச ஆரம்பித்தேன். யோசித்து அவங்க வந்து எந்த டீமுக்கு வந்து பொருந்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் வந்து இந்த டீமுன்னு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹீரோயின் தான் ஏம்மாவை வந்து ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உட்கார வச்சோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபண்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து மாறுறாங்க. ஒருத்தருக்கு வந்து அந்த வில்லம் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லித்தரின்னு சொல்கிறாங்க. அந்த கிரிஃபண்டோரும் ஸ்லித்தரின் தான் பார்த்திங்கன்னா 2 பெரிய டீமு. அடுத்து வந்து நம்ம ஹாரி பாட்டரோட ஃப்ரெண்டு ரானை வந்து உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கும் பார்த்திங்கன்னா கிரிஃபண்டோரே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டரை கூப்பிட்றாங்க. ஹாரி பாட்டர் உட்கார்ந்த உடனே ஹாரி பாட்டர் நம்மளை பற்றி அந்த கேப்பை கொஞ்சம் பெருமை அப்படி இப்படின்னு பேசி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள் வந்து நாட் ஸ்லித்தரின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஸ்லித்தரினில் போகக்கூடாது, கிரிஃபண்டோர். ஏன்னா வந்து மேஜராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிரிஃபண்டோரில் இருக்கிறனால அவரும் அதில் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தொப்பி வந்து ஏன் நீ போகக்கூடாது, நீ அதில் போனால் வந்து உன்னோட டேலண்ட்லாம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுமே அப்படின்ற மாதிரிலாம் அந்த தொப்பி சொல்லிக்கிட்டு சரி நீ சஜஸ்ட் பண்ணுறதே நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிரிஃபண்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ முடித்தவொடனே இந்த செரமோனி முடிஞ்சிற மாதிரி அப்படி வச்சுட்டு உடனே வந்து லெட் த ஃபீஸ் பிகின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெட்மாஸ்டர் டம்பிள்டோர் சொன்ன உடனே அந்த டேபிள்லாம் பாருங்க டக்குன்னு அப்படியே மேஜிக்காக வந்து ஃபுட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குது. பசங்க எல்லோரும் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆவிகள் வந்து பறக்க ஆரம்பிக்குது. என்னடா இது ஆவிகளாக பறக்க, அதாவது இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆவிகளும் இருக்கும், அந்த ஆவிகள்கிட்ட இன்டராக்டும் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபண்டோர் பசங்களாம் வந்து அதோட கேப்டன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கேப்டனாக சீனியர் பசங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களோட டாமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டாமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் கிட்ட வந்து ஒரு மூவபிள் ஸ்டேர் கேஸ் கிட்ட காட்டி இதுதான் வழி, டேரக்ட் வழி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு அப்படின்னாங்க. அந்த ஸ்டேர் கேஸில் நடந்து போகும்போதே அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த உருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆரம்பிக்குது. ஆஹா, எல்லாம் வந்து மூவ் ஆகி எல்லோரும் வெல்கம் பண்ணுது, பேசுது, அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அந்த பேய்கள் பண்ணுற மாதிரி. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ முன்னாடி நிற்கிறாங்க. ஃபோட்டோ முன்னாடி அந்த ஃபோட்டோ வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. இவர் பாஸ்வேர்ட் சொன்னோடனே ஒரு சின்ன வழி, அந்த சின்ன வாழைக்குள்ளே போனவொடனே தான் பார்த்திங்கன்னா இந்த பசங்களோட டாம் வந்து வருது. அந்த டாமில் வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ பசங்களாம் ரைட் சைட்லேயும் பொண்ணுங்களாம் லெஃப்ட் சைட்லேயும் போகணும். அவங்க பொருட்கள் அவங்க ரூம்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்க ரூமில் செட்டில் ஆகிறாங்க. நம்ம ஆள் மட்டும் வந்து நைட்டு தூங்காமல் வந்து ஜன்னலில் வந்து விட்டத்தை பார்த்துட்ருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் ரூமுக்கு லேட்டாகவே அவரோட ஃப்ரெண்டோட ஓடுறாரு. ஓடி போய் மிஸ்ஸுக்கிட்டையும் திட்டு வாங்குறாங்க. அந்த கிளாஸில் திட்டு வாங்கிட்டு அடுத்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ஸ்னேப், இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லித்தரினோட வந்து ஒரு கெத்து மாதிரி. இவர் வந்து கொஞ்சம் வில்லத்தனமான ஆள் தான். இவர் என்ன பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து நம்ம கிளாஸில் ஒரு செலிப்ரிட்டி வேறு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு. நக்கல் அடிச்சுட்டு ஹாரி பாட்டர்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாரு. நம்ம தலைவருக்கு அந்த ஒரு கொஷனுக்கு கூட பதில் தெரியவே இல்லை. எல்லாத்துக்குமே தெரியலன்னு தான் சொல்லுங்கிறாரு. ஆனால் நம்ம முந்திரிக்கோட்டை ஹீரோயின்னு எல்லாத்துக்கும் வந்து கையை தூக்கினே இருக்காங்க, பார்த்துக்கினே இருக்காரு. நம்ம ஆள் காண்டாய் கீழே வந்து முந்திரிக்கோட்டைக்கு போனேன், கை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டரை உட்காந்து அதை கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டுருக்காரு. சொல்லிகிட்டே டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆமாம் நான் பதில் சொல்லிட்டுருங்க, யாரும் நோட் பண்ணலையா அப்படின்னு உடனே எல்லோரும் கடை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ணி முடித்த உடனே எல்லோரும் வந்து டைனிங் ஹாலில் வந்து படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த அவுல்லாம் வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி வந்து ரானுக்கு வந்து ஒரு பேப்பர் வருது. அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஹாரி பாட்டரும் இந்த வாட்ச்மேனும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாக்கர் ரூம்லேருந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐட்டம் எடுத்துருப்பாங்களே, அந்த ரூம் பார்த்திங்கன்னா வந்து திருடப்படம், சரிங்களா? அந்த மேட்ரு வந்து அந்த நியூஸில் போட்டிருக்கு. இந்த நியூஸ் என்னடா இங்கே வருது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே டைமில் இந்த குண்டு பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும், அதில் ரெட் கலரில் ஒன்று ஸ்மோக் மாதிரி வரும். அதாவது எதாவது மறந்துட்டால் அந்த ரெட் கலரில் ஸ்மோக் வரும்.
ஓகேங்களா. இந்த கிளாஸ் இந்த டைனிங் ஹாலில் முடிஞ்சவொடனே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போகிறாங்க. கிரவுண்டில் வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக் பறக்கிறதுக்கான ட்ரைனிங் நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் பறக்கிற மாதிரி நம்ம சின்ன வயசு கார்ட்டூன்லலாம் நிறைய பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து அந்த டீச்சர் வந்துட்டு எல்லாரையும் வந்து ரைட் ஹேண்டை தூக்கி அப்புன்னு சொன்ன உடனே வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து எல்லாரோட கைக்கு வரும். நம்ம தலைவருக்கு தான் ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்துடும். மிச்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம முந்திரி கோட்டைக்கு வரவே வராது. ஃப்ரெண்டுக்கு டக்குன்னு மூஞ்சில் அடிச்சிடும், எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அப்புறமேட்டு எல்லோரும் அந்த ப்ரூம் ஸ்டிக் மேலே உட்கார உடனே ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாங்கன்னா, விசில் அடித்த உடனே எல்லோரும் வந்து காலை உதைக்கிறீங்க, லைட்டாக மேலே பறப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குண்டு பையன் மட்டும் என்ன ஆகிறான், லைட்டாக பறக்க ஆரம்பித்து வேகமாக பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ணவே தெரில. அப்படியே இப்போ இங்கே அங்கன்னு பறந்து கடைசியில் வந்து ஒரு பில்டிங் மேலே இருக்கிற ஒரு ஸ்டாச்சு கிட்ட ஒரு ஈட்டி இருக்கும். அந்த ஈட்டியில் மாட்டி தான் பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றப்படுறான். அந்த ஈட்டிலேருந்து ட்ரெஸ்ஸு கீழே வந்து விழும்போது திருப்பி அங்கே ஒரு அந்த ஃப்ளேமோட ஒரு கிரில் மாதிரி இருக்கும், அதில் மாட்டிக்கிறான். அதுலேயும் மாட்டி அதுக்கப்புறம் எப்படியோ சேஃபாக கீழே விழுந்துறான். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை உடந்தது, ரைட் ஹேண்ட் உடந்தது. பட் அவனுக்கு அந்த ஒயிட் கலரில் பால் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பால் கீழே விழுந்தது. அதை நம்ம இந்த வில்லம் பையன் மாதிரிக்கிறான்ல, இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பால் எடுத்து கலாய்க்கிறான். எனக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் உடனே வந்து அல்ல இல்லை நீ அந்த பாலை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, அல்ல முடியாது அவன் முஞ்சா வந்து வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து வில்ல பையன் வந்து அழகாக பறக்க ஆரம்பிச்சிடான் பூம்சிங்கில். உடனே நம்ம ஆளும் வந்து சரி ஓகே அப்படின்னு பறந்து அதை வாங்கிறதுக்காக ஹீரோசம் பண்ணுறதுக்காக போகிறாரு. பார்த்தா நம்ம வில்லம் பையன் அந்த பாலை தூக்கி அடிச்சிடாப்புல. நம்ம ஹீரோ வந்து செம்ம ஸ்பீடாக போயிட்டு ஒரு பில்டிங் கிட்ட இடிக்கிற மாதிரி போயிட்டு கரெக்டாக அந்த பாலை கேட்ச் பண்ணிடுறாப்புல. இதை வந்து நம்ம கேட் ப்ரொஃபஸர் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு கிரவுண்டுக்கு வந்து ஹாரி பாட்டர் என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி அவனை தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க. இழுத்துன்னு போயிட்டு அங்கே வந்து ஒரு பையன்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ ஒருத்தனை தேடி இருந்தால சீக்கர் இவன் தான் அப்படின்றாங்க. சீக்கர்ன்றது என்னென்னா பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அதில் சீக்கர்ன்ற ஒரு ரோலுக்கு வந்து ஹாரி பாட்டர் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெக்டட் ரோல் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ரோலில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருக்கு வந்து அந்த பொசிஷனை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தலைவருக்கு என்னென்னா வந்து இந்த ரோலில் வந்து நம்ம என்ன நான் ஜோக்கர் ஆகி பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் டக்குன்னு வந்து நம்ம முந்திரி கொட்டை வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னை ஃபுல் ஆக்கி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ஸ்கூலில் வின் பண்ண அந்த ப்ரைஸ் கப்பலாக அதில் வந்து ஜேம்ஸ் பாட்டர்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரம் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து முந்திரி கொட்டை அதாவது ஹெர்மாயினி வந்து காட்டுறாங்க. அதை காட்டின உடனே வந்து ரானுக்கு போய் உங்கள் அப்பாவை பற்றி பாரு, உங்கள் அப்பா ஒரு இவ்வளோ பெரிய சீக்கிரம் நீ எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னும் போது இல்லை எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. அப்படியே ஸ்டேர் கேஸில் அவங்க டாமுக்கு போகும்போது அந்த ஸ்டேர் கேஸ் மூவ் ஆகுது. அப்போ வந்து அவங்க 3rd ஃப்ளோர் போயிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹெச்ஓடி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த 3rd ஃப்ளோருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த ஸ்டேர் கேஸ் மேனெலாம் அந்த 3rd ஃப்ளோர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனால் ஒரு மாதிரி பால்லேருந்து ஒரு பில்டிங்காக இருக்குது. ஏன்னா யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்றாங்க. சரி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி திருப்பி போயிடலாம் அப்படின்னு திரும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த பூனை வந்துடுது. அந்த பூனை பார்த்திங்கன்னா யாருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஒருத்த மாதிரி இருந்தான்ல வில்ல மாதிரி அவனோடது. அதை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து அவங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு உள்ள அந்த ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. கடைசியில் ஒரு ரூம் பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கு. நம்ம ஹெர்மாயினி பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் போட்டு அந்த ரூமை திறந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் அந்த ரூமில் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சக்கப்புறம் கரெக்டாக அந்த செக்யூரிட்டியே வராப்பில் பார்த்துட்டு ஓகே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 3 தலை நாய் வந்து அங்கே இருக்குது. அவ்வளோதான், 3 பேருக்கு அள்ளு விட்டுரும். நல்ல வேலை இந்த நாயை கொஞ்சம் கட்டி போட்டனால இவங்க நைஸாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ அந்த டேமுக்கு வந்து படுத்துடுறாங்க. படுத்துட்டு அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் சால்வ் ஆகுது. அதே டைமில் வந்து நம்ம ஹாரி பாட்டரை கூட்டின்னு போயிட்டு அந்த டீமோட கேப்டன் வந்து இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய பால் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பால் மாதிரி வந்து அந்த பெரிய சர்க்கிளில் போடணும் அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொன்று இந்த பால் வந்து பறந்து வரும், அதை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு பேஸ் பால் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இன்னொன்று ஒரு கோல்டன் கலர் குளோப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ரக்கையை விரித்து செம்ம ஸ்பீடாக பறக்குமா. ஸோ ஒரு சீக்கிரோட வேலை பார்த்திங்கன்னா அந்த குளோபை பிடிக்கிறது தான், அந்த கோல்டன் குளோபை பிடிக்கிறது தான் வந்து அந்த சீக்கிரோட முக்கியமான வேலை. ஸோ எந்த டீமு அந்த குளோபை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான பாயிண்ட்டு தரப்படும். ஸோ அவங்க தான் மோஸ்ட்லி வின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் அந்த இன்னொரு பையன் கேப்டன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. திருப்பி வந்து அவங்க ஏதோ ஒரு கிளாஸ் ரூமில் போயிடுறாங்க. இந்த கிளாஸ் ரூமில் ஒரு குள்ளமாக ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து மெஜிஷியன்ஸ் எல்லாம் வந்து அந்த பொருட்களெல்லாம் வந்து பறக்க வைக்கிறாங்க அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லித்தராங்க. அது வந்து லெவியோசா அப்படின்ற மாதிரி வரும். அந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்டு ரானுக்கு வந்து அது வந்து வரல சரியா. உடனே நம்ம ஹெர்மாயினி என்ன பண்ணுறா, அது அப்படி இல்லை இப்படி அப்படின்னு அப்படின்றாங்க. சொன்ன உடனே நம்ம ஆள் காண்டாயிப்புறா, என்ன ஓவராக சொல்கிறேன் எங்கே நீ பண்ணி காட்டு அப்படின்ன உடனே கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அதை பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி ஃபெதர்ஸும் பறக்க ஆரம்பிக்குது. உடனே எல்லோரும் வந்து சூப்பராகிடுறாங்க. நம்ம பாதிலே வந்து இந்த சைனாக்கார மாதிரி ஒரு பையன் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான் அதே பண்ணுவான் பாருங்கள். அந்த வெதர் வெடித்து நம்ம ஆளுக்கு மூஞ்செல்லாம் கரியாயிடும்.
முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியே போயின்னுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு ராணு வந்து ஹாரி பாட்டர் சொல்கிறான், லேவியேஷன் லேவியேஷன் அவள் சொல்லி காட்டுறா பெரிய அப்போ பார்த்தலாம். அதனால தான் அவளுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சினப்பான். இதை வந்து ஹெர்மைனி கேட்டுறா. கேட்டு கொஞ்சம் காண்டாகி அவனை ஒரு இடி இடிச்சுட்டு அவள் பாட்டு அழுதுகிட்டே ஓடிடுறா. ஓடிடுறாங்க. அடுத்த சீனில் டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கே ஹெர்மைனி அப்படின்னு ஹாரி பாட்டர் கேட்பான். அங்கே இருக்க பக்கத்தில் இருந்தவன் வந்து சொல்லுவான், அவள் மதியத்துலேருந்தே வந்து லேடிஸ் ரூமை விட்டு வரவே இல்லை, ஒரு அழுதுகிட்டு இருக்கா போலுக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹாரி பாட்டர் ராணை பார்த்து ஒரு முறை வரைப்பான், உன்னால் தானடா அப்படின்னு. கரெக்டாக இந்த சீன் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த தாப்பா காட்டின ப்ரொஃபஸரு வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவான். வந்து மயக்கடிச்சும் வந்துடுவான். இதை பார்த்த உடனே நம்ம பசங்க எல்லாரும் அலறி அடித்து ஓட ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு நம்ம ஹெச்எம் என்ன பண்ண, ஏந்து குவாய்ட்டா அப்படின்னு சத்தமாக சொல்லிவிட்டு எல்லோரும் அமைதியாக இருங்க. அந்தந்த டீம் கேப்டன்ஸ் வந்து அந்தந்த பசங்களை வந்து டாமுக்கு கூட்டின்னு போவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் என் கூட வாங்க, அந்த மாஸ்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக எல்லோரும் டாமுக்கு போயின்னுக்கும்போது ஹாரி பாட்டர் ஐயோ வா நம்ம வந்து ஹெர்மைனை காப்பாற்றணும், அவளுக்கு இந்த மேட்ரு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ரூமுக்கு போடுவாங்க. கரெக்டாக லேடிஸ் ரூமுக்கு போகும்போது கரெக்டாக அந்த மான்ஸ்டரும் வந்து அந்த லேடிஸ் ரூமுக்குள்ளே நடந்து போவோம். அதை பார்த்தோன்னே இவங்கள பின்னாடியே ஓடுவாங்க. பார்த்தா கரெக்டாக வந்து ஹெர்மைனி பாத்ரூம் மட்டும் வெளியே வருவா, அந்த மான்ஸ்டரும் வந்து அப்படியே எதிர்க்க நிற்கும். பார்த்த உடனே ஹெர்மைனி பயந்து டக்குன்னு உள்ளே போய் ஒளிஞ்சுப்பா. இருந்தாலும் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அது கையில் அந்த கட்டையில் ஒரே அடி மொத்த இதுவும் வந்து உடச்சிக்கும். அந்த ரூம்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாமே உடச்சிக்கும். அவளை எப்படியே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அந்த இது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மான்ஸ்டர். கரெக்டாக ஹாரி பாட்டர் ராணு உள்ளே வராங்க. என்னை எப்படியாவது காப்புதாங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுவா. இவனுங்களாம் வந்து எதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க. டக்குன்னு ஹாரி பாட்டர் என்ன பண்ணுவான், அந்த அவனோட வேண்ட் எடுத்துன்னு போயிட்டு அவனுக்கு ஏதாவது மேஜிக் பண்ணலான்னு போவான். கரெக்டாக அந்த மான்ஸ்டரோட கட்டையை பிடிச்சி டக்குன்னு தூக்கம் பாரு. இவனும் வந்து அந்த மான்ஸ்டரோட கழுத்தில் போய் உட்காந்துப்பான். ஏதாவது பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணும்போது என்ன பண்ணுவான், அவனோட மேஜிக் வேண்டை எடுத்து அந்த மான்ஸ்டரோட மூக்கிலே விட்டுருவான். மூக்கில் விட்ட உடனே அவள் தான் அந்த ஊன்னு கத்தோம். டக்குன்னு ஹாரி பாட்டர் ஒரு காலை பிடிச்சி எடுத்து தலையில் தொங்க விட்டு அதை கையில் அந்த கட்டையிலேருந்து அடிக்க ட்ரை பண்ணோம். ஆனால் எஸ்ஐனேப்பா நம்ம தலைவர். டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு ரான் என்ன பண்ணுவான், அந்த லிவியோசா மந்திரத்தை சொல்லுவான் பாருங்க. அது கையில் அந்த கட்டை அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். பறந்து வந்து டக்குன்னு அந்த மான்ஸ்டர் தலையிலே விழுந்து அந்த மான்ஸ்டர் மயக்க அடிச்சு வந்துடும். நம்ம எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. கரெக்டாக அந்த மான்ஸ்டர் மயக்க அடிச்சு விழும். இந்த 3 ப்ரொஃபஸர் வந்து வருவாங்க. இந்த என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹெர்மைனி இல்லை என் தப்பு தான், நான் தான் இந்த பேயை பார்க்கணும்னு சொல்லிட்டே வந்தேன். இவன் ராணும் ஹாரி பாட்டரும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வரைக்கும் இந்த மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணி யாருமே உயிரோடு இருந்ததே கிடையாது, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இதை வந்து தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. டக்குன்னு அந்த காதலன் ப்ரொஃபஸரை பார்த்தா தலைவனுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டிருக்கும். டக்குன்னு அதை ஹாரி பாட்டர் நோட் பண்ணுறான்னு தெரிஞ்சவொடனே அதை வந்து நம்ம ப்ரொஃபஸர் வந்து அவர்கிட்ட மறைச்சிடுறாரு. கேட் ப்ரொஃபஸர் காண்டாகி, ஹெர்மைனி நீ இந்த மாதிரி வருவேன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு -5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவளை காப்பாற்றினதுக்காக ஆளுக்கு வந்து +5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டருக்கும் ராணுக்கும் வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. டக்குன்னு நம்ம தலைப்பை காட்டின ப்ரொஃபஸர் சரி வாங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. வாங்க போகலான்னு அப்படியே வந்து இவங்க 3 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டுங்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணால்தான் லேடிஸ் பாத்ரூம் போனா அப்படின்னு சொல்லி ஹாரி பாட்டர் சொல்லலாம். உடனே ரான் வந்து இதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, கலைக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரான் சொல்லுவார். உடனே 3 பேர் ரசிச்சுட்டே போவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து மாறிடுறாங்க. அடுத்த ஷாட்லேயே வந்து திருப்பி டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக்கிறாங்க. டைனிங் ஹாலில் சாப்பிடும் போது ஹெர்மைனி நீ ஒழுங்காக சாப்பிடு, உனக்கு வந்து காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாரி பாட்டர் எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த காதலன் ப்ரொஃபஸர் வந்து உனக்கு குட் லக் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி உனக்கு நிறைய தேவைப்படும், சிலித்திரன் எதிர்த்து வந்து போராடுற, ஸோ உனக்கு நிறைய எனர்ஜி வேணும், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது நடந்து போகும்போது நோண்டி நடந்து போகிறாப்புல. இதை பார்த்தவொடனே ஹாரி பாட்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த நோண்டி போகிறதுக்கு வந்து காரணம் வந்து அந்த மான்ஸ்டரை வந்து ஏவி விட்டுருணும். இந்த சைடு மான்ஸ்டரை ஏவி விட்டு அந்த சைடு அந்த 3 தலை நாய்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றத்தை தான் வந்து எடுக்க போயிருக்கணும். அதனால தான் அந்த 3 தலை நாய் வந்து அவர் கடிச்சிட்ருக்கு. அதுதான் அவர் காலில் நேற்று ரத்தம் வந்தது போலகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ என்ன இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அவுல் வந்து ஒன்று எடுத்துகிட்டு பறந்து வரும். கரெக்டாக பறந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒன்று கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிம்பஸ் 2000 சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட்டான வந்து அந்த பூம் ஸ்டிக்கை, அதாவது நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய பூம் ஸ்டிக்கை வந்து இவனுக்கு கிஃப்டாக கிடைக்குது. அடுத்த சீன்லேயே திருப்பி எல்லோரும் வந்து அந்த கேமோட ஸ்டார்டிங்கு என்ட்ரன்ஸுக்கு போயிடுறாங்க. இவர் வந்து ரொம்ப கோலாகலமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. இன்றைக்கி மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து
கிரிஃபண்டருக்கும் வந்து ஸ்லித்தரினுக்கும் தான் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெரிய பாலை அந்த பெரிய ரிங்குக்குள்ளே போட்டால் 10 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலரில் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சா வந்து 150 பாயிண்ட் தருவாங்க. ஸோ யார் அந்த கோல்டன் கலர் ஸ்னிட்சை வந்து பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெரிய பாயிண்ட்ஸ் ஆகுது. ஸோ எடுத்த உடனே மேட்ச் ஆரம்பிக்குது. எப்போ போல் கிரிஃபண்டர் வந்து எடுத்த உடனே லீடிங்கில் ஒரு 20 பாயிண்ட் முன்னாடி போயிடறாங்க. சட்டுன்னு 2 கோலை போட்டுடுறாங்க. ஆனால் வந்து ஸ்லித்தரின் வந்து கிரிஃபண்டரில் கோல் போடும்போது நம்மளோட கேப்டன் வந்து எப்படியோ தடுத்துக்கிட்டே இருக்காரு. இதில் காண்டான ஸ்லித்தரின் என்ன பண்ணுறாங்க, அந்த பெருசாக ஒன்று பறந்து வரணுமா அந்த பாலை வச்சு டமால்னு அடித்து நம்ம கேப்டனை வந்து இறக்கிடுறாங்க. கிரிஃபண்டர் சைடில் வந்து ஒரு பொண்ணு செம்மையாக கோல் போட்டுருந்து அந்த பொண்ணையும் என்ன பண்ணுறாங்க, நேக்காக அடித்து தூக்கி மட்டையாக்கிறாங்க. ஸோ மட்டையாக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இவனுங்க பாயிண்ட்டை கடன்னு போட்டு இவனுங்களை வந்து ஈக்குவல் ஆயிடுறாங்க. இதே டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டன் ஸ்டிச் வந்து இங்கிட்ட அங்கிட்ட வந்து நம்ம ஹாரி பாட்டர் முன்னாடி பறந்து போயிட்டுங்கும் போது நம்ம ஹாரி பாட்டர் உடனே அதை பிடிக்கலான்னு வந்து இறங்கலான்னு போய் அப்படியே சர ஸ்பீடாக போகும்போது என்ன ஆகுது, மிட் ஆஃப் த ஏரில் வந்து கட்ட தகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து ஆட ஆரம்பிக்குது. என்னடா ப்ரூம் ஸ்டிக் ஹெர்மைனியை வந்து பைனாகுலரில் பார்க்கும்போது எதிர்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப் வந்து ஏதோ, அதாவது இந்த காதலன் ப்ரொஃபஸர் வந்து ஏதோ ஒன்று வந்து வாயில் வந்து ஜபிச்சுன்னுக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஆஹா இது என்னவோ மேட்ருக்கு போல இருக்குது, இந்த ஆள் தான் ஏதோ பண்ணுறான் போல மேஜிக் போட்டு அந்த ப்ரூம் ஸ்டிக் பறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, டக்குன்னு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மைனி ஓடி போயிட்டு என்ன பண்ணுறா, அந்த ப்ரொஃபஸர் கோர்ட்லேயே லைட்டாக வந்து பற்ற வச்சோடனே அந்த ஆள் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகின கேப்பில் வந்து அந்த மந்திரம் நின்றுது. அந்த ப்ரூம் ஸ்டிக் நார்மலாக எடுத்து உடனே ஹாரி பாட்டர் அந்த ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு சும்மா பறந்து போயிட்டு அந்த கோல்டன் ஸ்டிச்சை வந்து பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஸ்லித்தரன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஹெவி காம்படிஷனாக இருக்குது. 2 பேர் டமால் டிமில்னு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இருந்தாலும் அந்த பாலை விட்ற மாதிரி தெரியல. 2 பேரும் சும்மா அந்த கோல்டன் ஸ்டிச்சை வந்து துரத்திட்டு போயிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கோல்டன் ஸ்டிச் கீழே போய்ட்டு தரையை பார்த்த மாதிரி இவனுங்க 2 பேரும் வந்து டைவ் அடிச்சு மிட் ஏர்லேருந்து கிரவுண்ட் ஏருக்கு வந்து செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. ஸ்லித்தரின்ல இருந்தவன் பயம் வந்து லைட்டாக பயந்து வந்து நம்ம நவுந்துடுறான். ஆனால் நம்ம ஹாரி பாட்டர் ஹீரோ தானே, ஹீரோன்றனால பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லோ டைவ்லையும் அப்படியே பறந்து போய் அப்படியே வந்து அதை பிடிக்கலான்னு போயின்னே இருக்காரு. அந்த இடத்துல அப்படியே லைட்டாக ஏந்து நின்று அந்த ப்ரூம் ஸ்டிக்லேயே நின்று அப்படியே பிடிக்கலான்னு போகிற டக்குன்னு கவுந்து அடிச்சு கீழே வந்துடுறாரு. விழுந்த மனுஷன் அவள் தான் போச்சு, கைகாலை வச்சு நான் பொழுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதான் நடல. வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. என்னடா வாந்தி எடுக்கிறாருன்னு பார்த்தா அந்த கோல்டன் ஸ்டிச்சை அவர் வாய்க்குள்ளே போயிருக்கு. ஸோ அந்த கோல்டன் ஸ்டிச்சை பிடிச்சனால 150 பாயிண்ட் எடுத்து இந்த கேமே வந்து இந்த கிரிஃபண்டார் டீம் வந்து வின் பண்ணுது. வாட்டேங்கப்பா சூப்பரில் அப்படின்னு எல்லாரும் வந்து நம்ம ஹாரி பாட்டர் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. பாராட்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 3 பேரும் வந்து அந்த வாட்ச்மேன் கூட நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வாட்ச்மேன் கிட்ட இவங்க எல்லா மேட்டர் சொல்கிறாங்க. உடனே அவரும் சும்மா இப்படிலாம் சொல்லாதீங்க, ஸ்னாப் எதுக்கு வந்து ஹாரி பாட்டருக்கு மேலே வந்து இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்ல போகிறான் அப்படின்னு வந்து ஸ்னாப்ன்றது இந்த காதலில் ப்ரொஃபஸரை சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அதெல்லாம் இருக்காது அப்படின்றாங்க. அப்போ அவன் தான் வந்து அந்த நாய்கிட்ட போயிருப்பது, ஃப்ளஃபி கிட்டே ஏன் வந்து ஸ்னேப்பு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளஃபியா? ஆமாம், அந்த 3 தலை நாய் பேர் வந்து ஃப்ளஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச்மேன் சொல்கிறாரு. அது என்னோட தான், நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு டம்பிள்டோர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஒன்று பாதுகாப்ப. என்னத்தை பாதுகாக்க அப்படின்ட்டு நான் ஹாரி பாட்டர் ஐயோ நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, இனிமேல் யாரும் என்ன எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த டாக் பாதுகாக்கிறது டம்பிள்டோருக்கும் நிக்லஸ்ன்றவருக்கு மட்டும்தான். இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நிக்லஸ் யாருன்னு திருப்பி ஹாரி பாட்டர் ஐயோ நான் அதையும் சொல்லியிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச்மேன் ஃபீல் பண்ணுறாரு. சொல்லி முடித்த உடனே அவர் ஓடியே போயிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹாரி பாட்டரும் ரானும் வந்து லைப்ரரி இந்த டைனிங் ஹாலில் உட்காந்து கேம் விளையாடுங்கிறாங்க, செஸ் போர்டு ஆடிட்டுருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம ஏமா வந்து இது ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து கிறிஸ்மஸ் போல இருக்குது. கிறிஸ்மஸ் டைமில் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க. நம்ம ஹாரி பாட்டருக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரானும் அங்கே தான் இருக்கார். ஏமா வந்துட்டு கேட்ட வந்துட்டு ஏன் இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏமா கிட்ட வந்தவொடனே ரான் கேட்குறான், என்ன பேக் பண்ணிட்ட போல இருக்குது அப்படின்னா, நீ கிளம்பல போல இருக்கே அப்படின்னா, ஆமாம் எங்கள் அம்மா வந்து எங்கள் பிரதர் வந்து ரொமானியாவில் இருக்கிற ட்ராகனை பற்றி படிக்கிறான், அவனை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, அதனால் இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் வந்து ஹாரி பாட்டர் கொடுத்தா இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி, நீ அப்போ வந்து ஹாரி பாட்டருக்கு வந்து நீ லைப்ரரியில் ஹெல்ப் பண்ண அந்த நிக்லஸ் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் தான் நிறைய தடவை தேட்டுமே இல்லையே அப்படின்ன உடனே ஏமா வந்து சும்மா இல்லாமல் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் பார்த்தா கிடைக்குமே இன்ஃபர்மேஷன் அப்படின்ன ஒன்று ஆஹா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதை சொல்லிவிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் காலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறாங்க. ஹாரி பாட்டருக்கும் வந்து ஃபஸ்ட் டைமாக கிஃப்ட் வருது. ஹாரி பாட்டர் செம்ம எக்ஸைட் ஆகிடுறாரு. என்ன கிஃப்ட்னு அப்படின்னு பார்க்கணும்னா அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்துட்டு போனார், இதை வந்து நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கோ, நல்லா யூஸ் பண்ண அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியா என்னென்னு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ரான் வந்து அதை போட்டுப்பாரு அப்படின்றான். ஹாரி பாட்டர் அதை போத்துறான். டக்குன்னு அவன் உடம்பு மறந்துடுது. அது ஒரு இன்விசிபிள் க்ளோக்.
இன்விசிபிள் க்ளோக்கை வச்சுக்கிட்டா நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறைஞ்சிருவீங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மேஜிக் ஸ்கூலில் அதே மாதிரி வந்து அந்த மேஜிக் ஐட்டமாக வருது. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா, உடனே க்ளோக்கை மாட்டு அந்த ரெஸ்ட்ரிக்டட் லைப்ரரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு தூக்கின்னு கிளம்பிடுறானுங்க. ரெஸ்ட்ரிக்டட் ரூம்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் லைப்ரரி அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? அப்போ ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது தானே. நம்ம ஆள் உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு செஷனில் போயிட்டு ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்கை திறந்தா அது உள்ளேருந்து ஒரு மூஞ்சி வெளியே வந்து ஆன்னு கத்துமா. கத்துன உடனே நம்ம ஆளுக்கு வந்து தெரிஞ்சது அங்கே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து வந்துடுறான் டக்குன்னு, யார் இதுன்னு அப்படின்னு. நம்ம ஆள் பயந்து போய் என்ன பண்ணுறான், அந்த புக்கை உள்ளே வச்சுட்டு அங்கேருந்து அந்த கிளாக் எடுத்துகிட்டு ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் கொண்டு வந்த அந்த விளக்கு வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுது. இவன் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த செக்யூரிட்டி அதுக்குள்ளே வந்துடுறான் பாருங்க. டக்குன்னு இவன் க்ளோக்கை போட்டுக்கிட்டு மறைஞ்சிட்டு அப்படியே அந்த லைப்ரரிக்குள்ளேயே அப்படியே அவன் பக்கத்துலேயே வந்து தப்பிச்சு நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நடந்து போயிடுறான். எப்படியே தப்பிச்சு வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டே இருக்கா, அங்கே வேறு பூனை இருக்குது. ஐயோ பூனை வேறு பிடிச்சிருமே சொல்லிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகி அப்படி இப்படி நடக்கிறான். நடந்த உடனே அங்கே போனால் அந்த கார்னரில் நம்ம இந்த ஸ்னேப் அப்படி ப்ரொஃபஸர் அவரும் இருக்கார். அப்புறம் அந்த தலப்பா கட்டின அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்க. 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு எதிரியாக இருந்தேன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காதலன் ப்ரொஃபஸர் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து அவர் ஏதோ ஃபீல் பண்ணுறாரு, ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி. நம்ம ஹாரி பாட்டர் கரெக்டாக வந்து அவங்க பக்கத்துலேயே அப்படியே சுற்றிக்கிட்டே நடந்து போகிறான். நம்ம ஸ்னேப்பும் வந்து டக்குன்னு வந்து கையை ரீச் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அங்கே யாருமே இல்லை. ஓகே, சம்திங் இஸ் குட், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றத மட்டும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வந்து அந்த செக்யூரிட்டி வந்துட்டு இந்த மாதிரி யாரோ வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே போயிருக்காங்க, இந்த விளக்கம் இன்னும் ஹாட்டாகவே இருக்குது, இது தப்பாக இருக்குது அப்படின்ன உடனே 2 ப்ரொஃபஸரை ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறான். உள்ளே போனால் ஹாரி பாட்டர் அங்கே வந்து ஒரு பெரிய கண்ணாடி பார்க்குறான். அந்த கண்ணாடி கிட்ட போய் பார்க்குறான். அதில் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு பழைய லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஆக்சுவலாக அது என்னென்னா, அது உன் ஆசையை காட்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் ஹாரி பாட்டர் தெரியுறான். ஹாரி பாட்டருக்கு பக்கத்தில் அவங்க இறந்த அப்பா அம்மா 2 பேருமே தெரியுறாங்க. பையன் வந்து ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறான், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க வந்து அவன் ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரிலாம் வந்து அந்த பார்த்துட்டே இருக்கும்போது பையன் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறான். ஹாரி பாட்டர் எக்ஸைட் ஆகிட்டு டக்குன்னு வந்து திருப்பி அவன் ரூமுக்கு போயிட்டு ரானையும் கூட்டின்னு வரான். ரான் வந்து பார்க்கும்போது ஹாரி பாட்டருக்கு தெரிஞ்ச அதே விஷயம் அவனுக்கு தெரியல. ஆனால் ரானுக்கு அது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு கப்பை ஜெயிக்கிற மாதிரியும் அந்த டீமுக்கு அவனே வந்து கேப்டனாக இருக்கிற மாதிரியும் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியுது. டக்குன்னு இது ஒரு ஃப்யூச்சர் காட்டுமா அப்படின்னு ரான் கேட்குறான். அப்புறமேட்டு அவன் சொல்கிறான், இல்லை அது காட்டாது, ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் டைனிங் ஹாலில் ஹாரி பாட்டர் தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரான் வந்து என்ன தாண்டா ஆச்சு, சும்மா அந்த மிரரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் திருப்பி வந்து அந்த மிரர் பக்கத்துலேயே உட்காந்துடுறான் கம்ப்ளீட்டாக. அந்த அவங்க அப்பா அம்மாவையே வந்து கண்டினியூஸாக அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். கரெக்டாக திரும்பி பார்த்தா டக்குன்னு டம்பிள்டோர் நிற்கிறாருங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இந்நேரத்துக்கு நீயே வந்து தெரிஞ்சுட்டு இருப்ப இது என்ன மாதிரி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனோட இன்டெப்த் டிசையரை வந்து இது வந்து பிரதிபலிக்கும் வெளியே. இந்த கண்ணாடி முன்னாடி நின்று நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே வந்து அழிச்சிட்ருக்காங்க, ஏன் பைத்தியமாக கூட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து வெறும் ஒரு கனவு உலகம் மாதிரி தான், இது உன்னோட ஆசைகளை மட்டுமே அது காட்டுமே தவிர்த்து என்றைக்குமே அது வந்து உண்மையாகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இப்போதைக்கு மாற்ற போகிறேன், இதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்று ப்ராமிஸ் பண்ணணும், நீ வந்து இதை தேடி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவனும் பேன்னு முழிக்கிறான். இது வந்து கண்டிப்பாக வந்து உன்னோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அழிச்சிடும், நீ வந்து உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஹாரி பாட்டர் வந்து அந்த ஸ்னோவில் வந்து அப்படியே நம்ம அவரோட அவுலை வந்து பறக்க விடுறாரு. அப்படியே அந்த அவுல் பறந்து அப்படிக்கா வருது. அதுக்குள்ளே வின்டரே முடிஞ்சிடுது. அடங்கப்பா, நல்ல ஒரு ட்ரான்ஸ்லேஷன். விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா திருப்பி லைப்ரரியில் நம்ம 3 ஆளுங்களும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ரான் வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டுருக்காரு. அப்புறம் வந்து ஏமா வந்து இப்போ புக்கு படிச்சிட்ருக்காங்க. அண்டு ஏமா வந்து ரானை பார்த்து, சரி எக்ஸாமுக்கெலாம் படிச்சிச்சா அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம எக்ஸாமா, ஐயோ திருப்பியும் அதுக்கும் இல்லையா அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன இருக்காதா அப்படின்னு இருக்காங்க. அப்படி ரான் விளையாடிட்டே இருக்கும்போது அந்த காட்டில் வந்து அந்த நிக்லஸ் அப்படின்ற ஒரு பேரை வந்து கவனிக்கிறான். பார்த்துட்டு, இதில் பாரு நிக்லஸ்ன்ற பேருக்கு, அதை படித்த உடனே டக்குன்னு ஏமாக்க வர்றாரு. ஆமாம் இதை நான் எங்கேயோ ஒரு லைப்ரரியில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 3 பேரும் வந்து லைப்ரரிக்கு ஓடுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் வந்து அந்த நிக்லஸ்ன்ற பேர் போட்டு அவர் யார் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அவர் வந்து டம்பிள்டோரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஒரு அல்கெமிஸ்ட், இந்த கெமிக்கல் போர்ஷன்ஸ் கெமிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எந்த மெட்டலையும் தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு
மேஜிக்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுனால வந்து இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களால ஒரு இம்மார்ட்டலாகவும் வாழ முடியும் அப்படின்றாங்க. ப்ளஸ் வந்து அவர் ரீசெண்டாக தான் அவரோட 665வது பர்த்டேவும் கொண்டாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டரையும் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு. அந்த ஃபிலாசபர் ஸ்டோன்னா ரொம்ப பவர்ஃபுல், ப்ளஸ் இது அதை யூஸ் பண்ணி வந்து இம்மார்ட்டலாகவும் இருக்க முடியுன்றத மேட்டரை சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சவொடனே ஸ்ட்ரெயிட்டாக வாட்ச்மேன் வீட்டுக்கு போகிறாங்க. வாட்ச்மேன் வீட்டுக்கு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணால் அவர் எனக்கு வேலை தெளிப்போங்க எல்லாரும் அப்படின்றாரு. இல்லை எங்களுக்கு வந்து ஃபிலாசபர் ஸ்டோனை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே விடுறாரு. உள்ளே வந்துட்டு உள்ளே வந்தவொடனே 3 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்னேப் அந்த காதலர் தினம் ப்ரொஃபஸர் தான் வந்து திருடுவார் போல இருக்கு அப்படின்னு பசங்க சொன்னாங்க. ஸ்னேப் ஏன் திருட போகிறாரு, அவரே வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான், அவர் தான் வந்து இந்த காலேஜை காப்பாற்றுறவர், அவர் ஏன் இந்த திருட போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வாட்ச்மேன் சொல்கிறாரு. வாட்ச்மேன் சொல்கிறத வந்து ஏன் அப்படின்லாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளஃபி வந்து என்னையும் டம்பிள்டோரை தவிர்த்து வேறு யாரையும் உள்ளே விடாது அப்படின்றதையும் ஓப்பனாக உடச்சிடுறாரு. அதாவது வந்து அந்த நாய் தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த 3 தலை நாய் தான் வந்து அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை வந்து பாதுகாத்துட்ருக்குன்ற மேட்ரு வந்து இங்கே தெரிஞ்சது. அதே டைமில் ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து ஒரு அவனில் வச்சுருப்பார். அதை எடுத்து பார்த்தா அந்த முட்டையை உடச்சின்னு ஒரு ட்ராகன், குட்டி ட்ராகன் வருது. வந்து நம்ம வாட்ச்மேன் தாடியும் வந்து பற்ற வச்சிருது ஒன்று. இதை யாரோ பார்த்துட்டே இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த வில்லன் பையன் மேல்கம் அப்படின்ற பையன் தான் அவன் என்ன பண்ணிடுறான், பார்த்துட்டு இவங்க பார்த்துறாங்கன்னு ஓடிடுறான். ஸோ இவங்க கரெக்டாக இந்த 3 பேர் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் வராங்க. நம்ம எல்லா கிளாஸில் இருக்கிற மாதிரி ஒரு முதிரை கொட்டாது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஒருத்தருக்கும் -50 பாயிண்ட், அதாவது 4 பேருக்கும் -50 பாயிண்ட் அப்படின்னு மேம் சொன்ன உடனே நம்ம வில்லத்தம்பிக்கு வந்து மேடம் நான் தப்பாக கேட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து 4 பேர் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிங்க தம்பி, 4 பேர் தான் சொல்கிறேன், நீ ஏன்ப்பா நைட்டில் நீ வெளியே போன அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் 50 பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து டிடெக்ஷன் வேறு கொடுத்துட்றாங்க, எல்லாருக்கும் டிடெக்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போய் நம்ம வாட்ச்மேன் வீட்டில் விடுறாங்க. வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கார். என்னடா வாட்ச்மேன் ஃபீலிங்கில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராகனை வந்து ரொமேனியாவுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. ரான் சொல்லியிருப்பான்ல அவங்க அண்ணன் வந்து ரொமேனியாவில் ட்ராகன் படிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு இந்த குட்டி ட்ராகனையும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் நம்ம வாட்ச்மேன் லைட்டாக ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கார். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃபீலிங்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்காரு. அதே டைமில் வந்து நம்ம பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அந்த இன்னொரு செக்யூரிட்டி கார்டு வந்து விட்டு போகிறாரு. நம்ம வாட்ச்மேனுக்கு வந்து நைட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு வேலை இருக்குது, நீங்கள் வந்து வாட்ச்மேனுக்கு வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனால் ஒரு மெர்க்குரி மாதிரி ஒரு லிக்விட் அங்கே இருக்குது. வாட்ச்மேன் அதை தொட்டு பார்த்துட்டு, ஓ இந்த பிளட் இங்கே இருக்கா அப்படின்றாரு. பசங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் பார்த்திங்கன்னா வந்து யூனிகார்னோட பிளட்டு. ஸோ ஏதோ ஒன்று வந்து யூனிகார்ன்ஸை வந்து கொண்டுட்டுருக்கு, நம்ம அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வில்ல பையனையும் நம்ம ஹாரி பாட்டரையும் வந்து சேர்த்து அனுப்புகிறாங்க. கூட வந்து அந்த நாயும் அனுப்பிச்சி விட்றாங்க. மிச்சவங்களாம் வந்து வாட்ச்மேன் கூட போயிட்டுருக்காங்க. ஸோ காட்டுக்குள்ளே அப்படியே தேடி தேடி அலைஞ்சு அந்த கரெக்டாக அதே மாதிரி நம்ம ஹாரி பாட்டரும் அந்த வில்ல பையனும் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு யூனிகார்னை கொண்டு ஒரு பேய் வந்து அதோட ரத்தத்தை வந்து குடிச்சிட்ருக்கு. பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே வந்து நம்ம ஹாரி பாட்டர் ஸ்டன் ஆயிடுறாப்புல. ஆனால் வந்து இந்த வில்ல பையனும் நாயை வந்து எகிரி வச்சு ஓடிடுறாங்க. அந்த பேய் டக்குன்னு அப்படி நிமிர்ந்து பார்க்குது. நம்ம ஹாரி பாட்டருக்கு அந்த நெத்தியில் அந்த மார்க் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிக்குது. வலிச்சிக்கிது. அந்த பேய் அப்படியே பொறுமையாக வருது. திடீர்னு அப்படியே மனுஷன் மாதிரி மாறுது. அப்படியே நடந்து வருது. அப்படியே ஹாரி பாட்டர் கிட்ட வருது. அவன் கீழே விழுந்துறான். டக்குன்னு வந்து ஒரு உருவம் இங்கே வந்து எகிரி குத்திக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செனட்டார்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து மனித உருவம், குதிரை உருவம் வந்து சேர்ந்த ஒரு க்ரீச்சர் தான் வந்து செனட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உருவம் வந்து கரெக்டாக ஹாரி பாட்டர் அந்த டைமில் வந்து காப்பாற்றிட்டு வந்து அந்த பேயை வந்து விரட்டிட்டு சொல்லுது ஹாரி பாட்டர்கிட்ட, நீ வந்து இங்கே இருக்கவே கூடாது, இந்த காடு வந்து ரொம்ப ஆபத்தான இடம், அதுவும் முக்கியமாக உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் ஹாரி பாட்டர், நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு கேட்கும்போது, ஹாரி பாட்டர் யார் அந்த பேய், என்ன பண்ணுது, எதனால் யூனிகார்னை சாவடிக்குதுன்னு கேட்கும்போது, அவங்க அந்த யூனிகார்னோட பிளட் வந்து ரொம்ப பியூரானது, எக்ஸ்லர் ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க. அதை குடிக்கும்போது என்ன ஆகுனா, நீ வந்து இம்மார்ட்டலாக வந்து வாழ்வ, ஸோ சாவு பக்கத்தில் போனாலும் நீ சாவ மாட்ட அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து உன் லிப்ஸில் பட்ட அந்த மொமெண்ட்லேருந்தே நீ வந்து ஒரு ஆஃப் லைஃப் மாதிரி வந்து வாழ்வ அப்படின்னும் டக்குன்னு அப்போ அது வால்ட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே வந்து குனிஞ்சு அப்படிப்பேன், உன் ஸ்கூலில் என்ன ஒளிஞ்சிருக்கு தெரியுமா அப்படி கேட்டுமா, சாசரஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஆளுங்களாம் வந்துடுறாங்க. பார்த்தோன்னே, ஓ நீ ஹாரி பாட்டர் பார்த்தியா, தேங்க்ஸ் அப்படி சேவ் பண்ணதுக்கு ஹாரி பாட்டர் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிடறாங்க. ஸோ ஹாரி பாட்டர் நீ வந்து சேஃபாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செனட்டர் அங்கேருந்து மூவ் ஆகிடுது, பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் திருப்பியும்
ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாரி பாட்டர் சொல்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம், அதனால தான் இது வந்து நடக்குது. வோல்டமோர்ட் தான் எனக்கு கொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டேப் வந்து நம்மளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. காலையில் வந்து அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹாரி பாட்டருக்கு அந்த தலைவலி வந்து அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருப்பு வச்ச மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது அவனுக்கு. ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குது. ஒருவேளை நீ வந்து டாக்டர் போய் பார்க்கணும்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லும்போது கூட, இல்லை இது ஏதோ டேஞ்சரை வந்து குறிக்கிறதுக்காக தான் வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே போய் பார்த்தா நம்ம வாட்ச்மேன் வந்து அங்கே மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கணும். டக்குன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, எவன் ட்ராகனை வந்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அவங்ககிட்ட போயிட்டு வாட்ச்மேன்கிட்ட போயிட்டு, ஹாரி பாட்டர் உங்களுக்கு யார் இந்த ட்ராகனை கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, அவன் வந்து ஹுட்டி போட்டுக்கிட்டு இருந்தான், எனக்கு ஃபேஸ் தெரியவே தெரில அப்படின்னு. அப்போ என்னென்ன மேட்டர்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு மேட்டர் சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளஃபி எடுத்துக்கோங்க, அந்த 3 தலை நாய், அது வந்து மியூசிக் போட்டால் வந்து தூங்கிடும் அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து டக்குன்னு நம்ம பசங்கள்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அப்போ இதே மேட்டர் வந்து அவங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்து இது மூலியமாக தான் வந்து அவன் வந்து அந்த சாசரஸோட வந்து திருட போகிறாங்கன்ற மேட்டரை வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிஞ்சுது, நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுது. உடனே அந்த கேட் ப்ரொஃபஸர்கிட்ட போய்ட்டு நாங்கள் டம்பிள்டோரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா டம்பிள்டோர் வந்து லண்டனுக்காக ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலையாக போயிடுறாரு. டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவும் வந்து இல்லை சாசரஸ் சொன்ன யாரோ திருட போகிறாங்க அப்படின்ற மேட்டர் சொன்ன உடனே அவனும் ஒரு பெரிய ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் ஷாக்கை லைட்டாக குறைச்சிக்கிட்டு, அதெல்லாம் யாரும் திருட முடியாது, அது ரொம்ப சேஃபான இடத்துல சேஃபாக தான் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரும் கிளம்புங்க அப்படின்றாங்க. ஸோ ரீன்ட்டு இவங்க 3 பேர் வெளியே வந்துட்டு இந்த ஸ்னாப்பு தான் எப்படி திருட போகிறான், நம்ம வந்து எப்படி தான் அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு பேசிட்டு வந்து, என்ன பிரச்சனைங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஸ்னாப்பை பின்னாடி வந்து கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹாரி பாட்டர் என்னன்னா முறைக்க ஆரம்பிச்சிடறாரு. ஹெர்மாயினி வந்து ஏதாவது சொல்லி வந்து இது பண்ணிடலாம், சமாளிக்கலாம் ட்ரை பண்ணும்போது டக்குன்னு வந்து இவன் முறைச்சிக்கினே இருக்கிறத பார்த்துட்டு, யாரோ என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பின உடனே நைட்டு திருப்பி வந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த ஸ்டோனை எப்படியாவது காப்பாற்றணுன்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போதே நம்ம ரூம்மேட் ஒருத்தருப்பார்ல, அவர் வந்துட்டு நான் உங்களை விட மாட்டேன்னு உடனே அவனையும் ஐஸ் ஆக்கிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த 3 தலை நாய் வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கினுக்குது. என்னடான்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே யாரோ வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சனால அந்த நாய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கு. டக்குன்னு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி அந்த நாயோட காலை மட்டும் லைட்டாக நவுத்தி அந்த இடத்துல இருக்க சப்வே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. கரெக்டாக இவங்க எல்லோரும் குதிக்கலான்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து முழிப்பு வந்துடுது. அந்த முழிப்பு வந்தவுடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு அடி அடித்து உடச்சிட்டு இவங்களை கடிக்கலான்னு நினைக்கும் போது இவங்க 3 பேரும் அந்த கேப்புக்குள்ளேயே எகிரி குச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்து இந்த ஒயின்ஸ் மாதிரி வந்து நிறைய செடியில் போய் விழுறாங்க. அந்த செடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை டக்குன்னு பிடிச்சி சாவடிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து பாஸ் ஆன் பண்ண விடும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஹெர்மாயினி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஹாரி பாட்டர் அதை பண்ணுறான். ஆனால் நம்ம ரான் பையன் மட்டும் அதை பண்ணவே மாட்டான். உடனே ஹெர்மாயினி வந்து இந்த ஒயின்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சன்லைட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மேஜிக் போடுறாங்க. அந்த சன்லைட் வந்தவுடனே இந்த ரான் பையனும் தப்பிச்சிட்றான். அங்கேருந்து கிளம்பி அப்படியே உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா எக்கச்சக்க சாவி வந்து பறந்துட்டுருக்கு. அங்கே ஒரு ப்ரூம் ஸ்டிக்கும் வந்து பறந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற சாவியில் ஏதோ ஒரு சாவி தான் வந்து எதிர்க்க இருக்க டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு பழைய ஒரு சாவி ஒன்று பறக்கிறத வந்து கவனிக்கிறான் ஹாரி பாட்டர். ஸோ அதை பிடிக்கிறதுக்காக இந்த ப்ரூமை தொட்டோடனே எல்லா சாவியும் வந்து நம்ம ஹாரி பாட்டரை வந்து கொத்துற மாதிரி வருது. உடனே அதை பார்த்தோடனே இவன் ப்ரூமில் ஏறி வந்து அந்த பழைய சாவியை பிடிக்கிறதுக்காக செம்ம ஸ்பீடாக போகிறான். அப்படியே இப்படி அப்படின்னு பறந்து போயிட்டு கடைசியில் அந்த சாவியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஹெர்மாயினிகிட்ட கொடுத்துட்டு இவன் திருப்பி அப்படியே பறந்துனே இருக்கான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கதவை திறந்து வந்து சீக்கிரவா அப்படின்னுறாங்க. இவரும் எப்படி உள்ள போயிடறாரு, கதவு மூடிடுறாங்க. சாவியெல்லாம் வந்து சாவி மாதிரி வரல, அம்பு மாதிரி தத்தன்னு வந்து அந்த இதுலேயே குத்துது, டோரில் குத்துது. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக இவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போகும்போது இன்னொரு சேலஞ்சாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ஸு மாதிரி இருக்குது. அவங்க அந்த விசார்ட் செஸ்லாம் காட்டினாங்களே ஃபஸ்ட் சீனில், அந்த மாதிரி அந்த செஸ்ஸே வந்து இன்னொரு செஸ் பிளேயர்ஸை வந்து அடித்து உடைக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு பெருசாக இருக்குது. அதில் இவங்க 3 பேரும் 3 கேரக்டரில் வந்து ப்ளேஸ் ஆகிடுறாங்க. இவங்க 3 பேரும் 3 பொசிஷனில் நிற்க ஆரம்பிச்சிடறாங்க. ரான் தான் வந்து கேமை வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். கடைசியில் வந்து விளையாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரான் நைட்டு வந்து ராஜாக்கு செக் வைக்கிறான். குயின் வந்து ரான் அடிக்க போகுது. அண்டு ஹாரி பாட்டர் வந்து ஒரு செக்மேட் பொசிஷனில் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான், ரானே வந்து அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான். அதனால் குயின் அவனை அடித்து தூக்கி போடுது. செம்மடியும் வர நம்ம கரெக்டாக நம்ம ஹாரி பாட்டர் வந்து போய் அந்த ராஜாவுக்கு வந்து செக்மேட் வைக்கிறான். செக்மேட் வச்சோடனே அந்த கத்தி கீழே விழுந்தவொடனே வழி வந்து விலகுது. ஹாரி பாட்டர் என்ன சொல்கிறான், ஹெர்மாயினியை வந்து ரானை பார்த்துக்கோ, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங். அங்கே வந்து பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா அந்த
நீ ஆசைப்படுறத காட்டுற கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடி அங்கே இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி யார் நின்றுட்டுருக்கா பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலப்பா கட்டின ப்ரொஃபஸர் தான் வந்து அங்கே இருக்கார். ஷாக் ஆகிடுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹாரி பாட்டர் என்ன சொல்கிறார், ஸ்னேப் தானே வந்து திருட ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் தான் வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்ருக்கான். நீ வந்து அன்றைக்கி அந்த டோர்னமெண்ட்டில் நீ சாக வேண்டியது, நான் வந்து அன்றைக்கி ஜெயிச்சிருப்பேன். என்ன தான் ஸ்னேப் வந்து கவுண்டர் மேஜிக் பண்ணியிருந்தாலும் நீ செத்துருப்ப அப்படின்னு சொன்னால், ஸ்னேப் வந்து கவுண்டர் மேஜிக் பண்ணாரா? ஆமாம், அவன் உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணான். அன்றைக்கி அவனோட கோட் நெருப்பு பிடிக்காமல் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி ஒன்று கொண்டுட்ருப்பேன் அப்படின்னும் போது தான் ஸ்னேப் வந்து நல்லவன் அப்படின்ற ஒரு மேட்ரே வந்து தெரியுது ஹாரி பாட்டருக்கு. எல்லாரும் என்னை வந்து கோழை நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தலப்பா கட்டின ப்ரொஃபஸர் வந்து பேசிக்கிட்டே வந்து டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, யூஸ் த பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து ஹாரி பாட்டரை வந்து கண்ணாடி முன்னாடி நில்லு, என்ன காட்டுதுன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஹாரி பாட்டருக்கு ஆக்சுவலாக என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாக்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சார்சரர் ஸ்டோன் இருக்கும். அது எப்படி அவன் பாக்கெட்டில் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் வந்து அவன் பாக்கெட்டில் தான் இருக்கிற மாதிரி வந்து அந்த கண்ணாடி காட்டும். என்ன காட்டுது சொல்லு அப்படின்னும் போது ஹாரி பாட்டர் என்ன சொல்கிறாரு, நான் டம்பிள்டோருக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி வந்து காட்டுது அப்படின்லாம் சொல்லுவான். உடனே வந்து இன்னொரு வாய்ஸ் வந்து பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலப்பாவை காட்டினா அவன் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வால்டர்மார்ட், அதாவது அந்த வில்லனோட இது இருக்குது. அப்போ தான் அவன் சொல்கிறான், பாரு நான் என்ன தான் வந்து யூனிகார்னோட பிளட்டு குடிச்சு எக்ஸ்லைர் ஆகுது இம்மார்ட்டலாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சொந்த உடம்பு கிடைக்கல. நான் ஒரு பேரசைட் மாதிரி வந்து இவங்க உடம்புல தான் வந்து வாழ வேண்டியதாக போச்சு. எனக்கு வந்து நீ அந்த சார்சரர் ஸ்டோனை கொடுத்தா நான் உன் அப்பா அம்மாவையும் வர வச்சிடுறேன். இந்த உலகத்தில் வந்து கெட்டது நல்லது அப்படின்னு எதுவுமே இல்லை. நான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தையே ஆளலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு ரிட்டனாக வந்து நீ இந்த சார்சரர் ஸ்டோனை மட்டும் கொடு அப்படின்னும் போது ஹாரி பாட்டர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். டக்குன்னு அந்த பேய் வந்து அவனை கொன்னுடு அப்படின்னு வந்து ஃபுல்லாக நெருப்பு வரும். அப்புறம் டக்குன்னு நம்ம மொட்டை ப்ரொஃபஸர் வந்து அப்படியே பறந்து வந்து அவன் கழுத்தை பிடிக்கும், ஹாரி பாட்டர் கழுத்தை பிடிப்பான். பிடிக்கும் போது அந்த சார்சரர் ஸ்டோன் வந்து அப்படியே நவுந்தது கீழே விழுந்தது. விழுந்த உடனே சரி இவன் கழுத்தை நெருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் ப்ரொஃபஸர் கையை பிடிக்க உடனே அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து அப்படியே நெருப்பு வச்ச மாதிரி இருக்குது. அலற ஆரம்பிச்சிட்றான். அலர்னது மட்டும் இல்லாமல் அந்த கையை பார்க்கும்போது அந்த கை வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி ஆகிடுது. எரிஞ்சு போன சாம்பல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி அது வந்து விழ ஆரம்பிச்சு, என்ன பண்ணுறான் இவன் என் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கத்துறான். கத்திக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் ஹாரி பாட்டரை பிடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு இவன் என்ன பண்ணுறான், எழுந்து போய் அவன் கையை வந்து அந்த வில்லன் முகத்திலே கை வச்சிடறான். அப்படியே வச்ச உடனே அவன் ஃபுல் அப்படியே வந்து மொத்த உடம்பே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே மண்ணாக ஆகி உடஞ்சிருது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுறான். அப்பா செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த சார்சரர் ஸ்டோனை எடுக்கிறான். எடுத்த உடனே என்ன ஆகுது, அந்த பக்கத்துலேயே ஒரு உருவம் வந்து ஃபார்ம் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்டர்மார்ட் வந்து உயிரோடு தான் இருக்கான் போகுது. இந்த ஆவி வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே ஊன்னு சொல்லிட்டு அந்த ஹாரி பாட்டர் உடம்புக்குள்ளேயே பூந்துறான். அதில் வந்து ஹாரி பாட்டருக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி விழுந்துறான். அவன் கையில் அந்த சார்சரர் ஸ்டோன் இருக்குது. இந்த வால்டர்மார்ட்டோட ஆவி வந்து அப்படியே மேலே பறந்து மறைஞ்சிடுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எழுந்து பார்க்குறான், நல்லபடியாக இருக்கான். அங்கே வந்து டம்பிள்டோர் வராரு. டம்பிள்டோர் வந்து சூப்பர் ஹாரி பாட்டர், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சார்சரர் வால்டர்மார்ட்டுக்கு உனக்கு நடந்த சண்டை வந்து கம்ப்ளீட் சீக்ரெட்டாக தான் இந்த காலேஜுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம ஆள் வந்து ஒரு ரான் வச்சானா, ரான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறான். ரான் நல்லா இருக்கான். எர்மாயினி நல்லா இருக்கான். இது என்னோட அந்த சார்சரர் ஸ்டோன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். டென்ஷன் ஆகிடுடா, அந்த சார்சரர் ஸ்டோனை நாங்கள் வந்து அழிச்சிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரான்சிஸ்கிட்ட நான் பேசி நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி இந்த ஸ்டோன் இதுக்கு மேலே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை அழிச்சிட்டோம். ஃப்ரான்சிஸ் இறந்து இல்லையா, ஃப்ரான்சிஸ்க்கு இருக்கிற பவருக்கு வந்து அவன் வந்து இறப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போதைக்கு அந்த ஸ்டோன் இல்லை. அப்புறமேட்டு வந்து அப்போது எப்படி அந்த ஸ்டோனு என் பேக்கெட்டில் வந்தது அப்படின்னா, அதுவா சூப்பர் மேஜிக்கு. அது என்னென்னா வந்து யார் அந்த ஸ்டோனை தேடுறாங்களோ ஆனால் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ண மாட்டோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையில் தான் இந்த ஸ்டோன் வந்து சேரும் அப்படின்றது வந்து என்னோடய ப்ரில்லியன்ட் ஐடியா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் என் கையில் இருந்துச்சா, ஆமாம் அப்படின்றாரு. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு டபிள்டோர், என்னது அப்படின்னா, ஏன் நீ வந்து தொடும்போது வந்து அந்த வில்லனுக்கு வந்து எரிஞ்சது தெரியுமா? தெரியாது. ஏன்னா உங்கள் அம்மா வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக உயிரிழக்கும் போது அவங்க அதோட சக்தியெல்லாம் வந்து உன்னோட ஸ்கின்னில் உன்னோட உடம்புக்குள்ளே வந்து புகுத்தி வச்சுட்டாங்க. அதனால தான் வந்து அவங்களோட பவர்னால தான் நீ அந்த வில்லனை தொடும் போது அவனுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீ ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல, நீ ரிகவர் ஆகிடு. அப்போ வால்டர்மார்ட் இனிமேல்ட்டு வரவே மாட்டானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வால்டர்மார்ட் கண்டிப்பாக வருவான், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் டம்பிள்டோர். சரி நான் சாக்லேட் சாப்பிட்டோம்னால அது சும்மா ஒரு சாக்லேட் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது சாக்லேட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டேன் அப்படின்றாரு. ஸோ டைனிங் ஹாலில் காட்டுறாங்க. டைனிங் ஹாலில் எல்லாருமே வந்து கேதர் ஆகிருக்காங்க. நம்ம ஹெச்ஓடி இந்த டம்பிள்டோர் வந்து சொல்கிறாரு, அதுக்குள்ளே ஒரு வருஷமே ஓடி போச்சு, எப்படி ஓடிச்சுன்னே தெரில,
நம்மளுக்கும் அப்படி தான் இருக்குல்ல எல்லா வருஷமும். ஸோ இந்த வருஷத்தோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கிரிஃபண்டோருக்கு வந்து 350 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அது பஃப் அதுக்கப்புறம் அடுத்த டீமுக்கு, அப்புறம் ஸ்லித்தரினுக்கு வந்து டாப் பாயிண்ட்ஸ் கொடுத்து எல்லோரும் வந்து கிளாப்லாம் தட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியாக ரீசெண்டாக நடந்த சம்பவங்களை வச்சு நான் வந்து இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சில டீம்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபண்டோரில் ஹெர்மாயினிக்கு வந்து அவங்களோட ஸ்கில் செட்டுக்கும் ரொம்ப காமனான மைண்ட் செட்டுக்கும் அவங்களோட திறமைக்கும் வந்து 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ரானுக்கு இது வரைக்கும் இந்த ஸ்கூல் பார்க்காத அளவுக்கு செஸ் ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அண்டு ஹாரி பாட்டருக்கு கரேஜ் மற்றும் பியூர் லவ்வுக்காக 60 பாயிண்ட் கொடுக்குறேன். அண்ட் எனிமிஸ் எதிர்த்துக்கிறது கூட பரவாயில்ல, பட் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்த்து நிற்கிறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் லாங் பாட்டமுக்கு வந்து 10 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கிரிஃபண்டாருக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுத்து கிரிஃபிண்டாரை வந்து அந்த வருஷத்தோட சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் மாறுது, கிளாப்ஸ் எல்லாம் பலமாக தட்டுறாங்க. தட்டிட்டு எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும் போது வந்து மனுஷன் வந்து எல்லோரும் பை காமிச்சிருக்காங்க. ஹாரி பாட்டர் வாட்ச்மேன் கிட்ட போய்ட்டு பைன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுக்கும்போது இந்த ஒரு புக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுற மாதிரி அதில் ஒரு ஃபோட்டோ வந்து மூவிங் ஃபோட்டோஸ் வந்து அவங்க அப்பா அம்மா குழந்தையோடு இருக்கிற மாதிரி, அதாவது ஹாரி பாட்டர் அவங்க அப்பா அம்மாவோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் சொல்கிறாரு, உங்கள் கசின் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாச்சுக்கேன், ஏற்கனவே இருக்க வாளோட காதும் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டு அப்படின்றாரு. உடனே ஹாரி பாட்டர், நம்ம தான் மேஜிக் வெளியே யூஸ் பண்ணக்கூடாது, அது நம்மளுக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்கிறாரு. ட்ரெயின் கிளம்பி வீட்டுக்கு போகுது. ஸோ அதே டைமில் அப்படியே ஸ்க்ரீன் வந்து மறையுது. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஹாரி பாட்டர் சார்சரர்ஸ் ஸ்டோன். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சாரி, இந்த கதை வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எவ்ரி டீட்டெயில் வந்து சொன்னால் தான் கரெக்டாக வந்து ஒரு சிங்க் இருக்கும், ஏன் எதுக்குன்னு புரியுன்றதுனால தான் ஒரு டீட்டெயிலும் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது மூவிங் ஃபார்வர்ட். இந்த படத்தை பற்றி கருத்தோ இல்லை நான் கதை சொல்கிற விதத்தை பற்றி உங்களோட கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கதையை கேட்டுட்டு stay tuned for part 2. Probably by next week வந்து part 2 வந்து கொண்டு வந்துடுவேன். ஓகே, thanks guys, bye bye, take care.